ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கின் ஒயிட்டனிங் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, முட்டை ஓட வச்சு நம்ம இந்த முட்டை ஓட வெளியே தூக்கி போடாமல் அப்படியே கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வெளியே செப்பல் போட்டு நடப்போம். வெயிலில் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த கருப்பெல்லாம் போகணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா வந்து சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் முட்டையோட எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து செய்யும்போது அந்த முட்டையோட ஸ்மெல்லு நம்மளுக்கு வராது. இதை வந்து கரெக்டாக வந்து அந்த இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இதை அப்படியே வந்து நான் வேறொரு பவுலுக்கு மாற்றி நல்லா வந்து வெயிலில் வந்து வச்சுட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் வெயிலில் வந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போது இதை அப்படியே வந்து வேறொரு மிக்ஸி ஜாடிக்கு மாற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு இந்த ஓடை அரைக்கும் போது அந்த மிக்ஸியில் உள்ள பிளேடுமே பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே வந்து வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து க்ளோவாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, இதில் அதிகமான கால்சியம் இருக்குது. குட் பாக்டீரியாவும் இருக்கனால நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேன் சேர்த்துக்கிறேன். தேன் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து அதிகம் வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இது நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். அதாவது மூக்கு ஓரங்கள் இருக்கக்கூடிய அழுக்குகளையுமே வந்து இது வந்து எடுத்துரும். பாருங்கள், என் கால் வந்து ரொம்ப வந்து கருப்பாக இருக்குது. அதாவது நான் ஷூ போட்டுக்க இடத்துக்கும் ஸ்கூப் போடாத இடத்துக்குமே வந்து நல்லா வந்து வித்தியாசம் தெரியுது. அதனால நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இது குறைஞ்சது 10 நிமிஷமாவது அப்படியே வச்சுருக்கணும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கின்னு வந்து நல்லா ஒயிட்டாக கொடுக்கும். நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே 10 நிமிஷம் வச்சுருந்துக்கலாம். 10 நிமிஷம் கழுவி பார்த்தோம்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாக் மார்க்ஸு அது மாதிரி ஒயிட்னஸ் வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. முட்டையோட தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து ஒரு வாரத்தில் 2 முறையாவது செய்யணும். அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, சரியான ரிசல்ட் வராது. கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். முட்டையோட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து செடிகளுக்கு போட்டோம்னா செடி வந்து நல்லா growth ஆகும். முட்டை ஓட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான கால்சியம் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.